வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாத பயணங்கள் வேண்டாம். தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் வெளியூர்ல போய் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு. முடிந்த அளவுக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெண்கள் கிட்ட கவனமா இருந்துக்கோங்க. இயற்கையாகவே மிதுனம் பெண் சாபத்தை அதிகமா வாங்கிக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இளமை ராசி. சீக்கிரம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட ஈர்ப்பாயிரும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட ஈர்ப்பாயிரும், தப்பே செய்யலினாலும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு கெட்ட பேரை கொடுத்துரும். அப்ப சுக்கிரன் தானே பெண் கிரகங்கள், சுக்கிரன் தானே லௌலிக வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், சுகபோகக்காரகன் இல்லையா? அப்ப ஒரு நீசமா இருக்கும்போது நீங்க சும்மா பேசிட்டு இருந்தாலும் பிரச்சனை வந்து. சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக் கொள்வது என்பது சிறப்பு. காசு பணத்துல நிறைய வரும், ஆனா கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. யாருக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதி, 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்லயே தான் இருக்காரு. அப்ப சூரியன் செவ்வாய் சேர்த்து